லைஃப் எனக்கு டீச் பண்ண லெசன் பார்த்தீங்கன்னா பர்சனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமிலிட்டி. என்னுடைய தந்தையிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள்னு பார்த்தோன்னா ஒரு ஃபைனான்ஷியல் டிசிப்ளின், ஒரு ஃபிஸ்கல் டிசிப்ளின்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஃபிஸ்கல் டிசிப்ளினுக்குள்ளே நம்ம ஹாப்பினஸை வந்து நம்ம கொண்டு வர முடியுங்கிறத அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். இந்த ஸ்டீல் செக்டார் அது பெரிய வளர்ச்சி அடையுங்கிறத நான் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி அடையுங்கிறது நம்பிக்கை எனக்கு இருந்தால் கூட ஸ்டீல் செக்டாரில் வந்து எக்ஸஸ் கெப்பாசிட்டி இருக்குது, அல்லது நிறைய கடன் வாங்கிய நிறுவனங்களாக இருக்குது, அதில் பெரிய வளர்ச்சி இருக்காதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த வளர்ச்சி இருந்தது. முதல்ல நம்ம தப்பு பண்ணுறோங்கிறத உணரணும். அதே உணரல நம்ம நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டோம். ஒரு குறுகிய காலத்தில் அதிக ரிட்டர்ன் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக அந்த முழு பணமும் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எக்கனாமிஸ்ட் நாகப்பன் சார் அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். சார் இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அஸ் அன் எக்கனாமிஸ்டா உங்களோட லைஃப்ல வந்து நிறைய ஃபினான்ஷியல் வந்து இம்பாக்ட் இருக்கும் சார். அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து 10 questions 10 answers அப்படிங்கிற எபிசோட்ல இருக்க போது கொஸ்டின் நம்பர் 1 வந்து லைஃப் உங்களுக்கு டீச் பண்ண ஒரு ஃபினான்ஷியல் லெசன். உண்மையை பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்கானமிஸ்ட் இல்லை, நான் வந்து ஒரு பொருளாதார விமர்சகர்னு சொல்லிக்கலாம். லைஃப் எனக்கு டீச் பண்ண லெசன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமிலிட்டி. ஹம்பிளாக இருக்கணும். எவ்வளோ நம்மளோட படித்தவங்க இருக்காங்க, விவரமானவங்க இருக்காங்க, நம்ம அதில் வந்து ஒன்றும் நத்திங். லைஃப் இஸ் டூ ஷார்ட். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஃபைனான்ஷியல் லெசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம் என்னால். குறிப்பாக நிறைய படிக்கணும், கற்றுக்கணும், பேஷண்ட்டாக இருக்கணும். இது முதலீடை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு லெசனை நான் பார்க்குறேன். கொஸ்டின் நம்பர் 2, மற்றவங்க கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு ஃபினான்ஷியல் ஹேபிட். இது வந்து ஒரு புக்கில் இருந்து ஒரு ஆத்தர் சொல்லி கொடுத்ததாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சொன்னதாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர்ட்டு நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். பட் என்னுடைய லைஃப்பில் நான் மேக்ஸிமம் கற்றுக்கிட்டது புத்தகங்களோட என்னுடைய தந்தையிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள்னு பார்த்தோன்னா ஒரு ஃபைனான்ஷியல் டிசிப்ளின், ஒரு ஃபிஸ்கல் டிசிப்ளின்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஃபிஸ்கல் டிசிப்ளினுக்குள்ளே நம்ம ஹாப்பினஸை வந்து நம்ம கொண்டு வர முடியுங்கிறத அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். கொஸ்டின் நம்பர் 3, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 100 rupees இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பின் வரக்கூடிய 5ல் எப்படி வந்து டிவைட் பண்ணி இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கோல்டு, ரியல் எஸ்டேட், ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பேங்க் எஃப்டி. இதில் நீங்கள் சொன்ன இந்த பேங்க் எஃப்டி தவிர இன்னும் இதில் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ணுறதை தான் எல்லாரும் பின்பற்றணுங்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு நான் செய்யக்கூடிய முதலீடுகளில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன, அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது எனக்கு பள்ளி வயசுலேருந்து எனக்கு அது பழக்கமாயிடுச்சு. அதனால் அது எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது சரியாக வருமானு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு உள்ள ரிஸ்க் அப்பிடைட் படி எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத பார்த்து பண்ணணும். இந்த டிஸ்க்ளைமரோடு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து உலகம் முழுவதும் வெற்றி பெற்ற சமுதாயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முதலீட்டில் தான் நான் பணம் போட்டு வந்தேன்னு கிடையாது. பரவலாக எல்லா முதலீட்டு நீங்கள் தனி ஒரு 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 பிஸ்னஸ்மேன் ஒரே ஒரு துறையில் பெரிய ஆளாக வந்திருக்கலாம். ஒரு சமுதாயம் மொத்தமாக வளர்ந்துருக்குன்னா அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குணங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4-5 முதலீடுகளில் பிரித்து போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு முதலீடுக்கும் ஒரு காலகட்டத்தில் வளர்ச்சி இருக்குது. அது வளரும் பொழுது இன்னொன்று வளரணும்னு கட்டாயம் இல்லை. அது அப்போ இந்த வளர்ந்த முதலீட்டில் வந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து லாபத்தை எடுத்து வளராத முதலீட்டில் போடுறதுங்கிறத தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அது மாதிரி தான் நானுமே என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து அந்த பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறத தவிர அதில் எந்த ஒரு பைசா கூட கிடையாது. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது அதுக்கு பதில் நான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு 30 ஆண்டுகளாக நான் பிபிஎஃப்ல போட்டுக்கிட்டு வரேன், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சேவிங்ஸில். அதை தவிர ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வர்றதுங்கிறது எனக்கு எதுவுமே கிடையாது. மற்றபடி தங்கம்ங்கிறது எங்களுக்கு மூதாதையர் கொடுத்ததுலேருந்து தங்க முதலீடுங்கிறது எங்கள்கிட்ட கொஞ்சம் அது இருக்குது. என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் பெரும் முதலீடுங்கிறது பங்குச்சந்தையில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், அன்லிஸ்டட் ஸ்பேஸ்னு இருக்குது. அது நான் சொல்லலாமான்னு தெரியலை, ஏன்னா அதுலேயும் யாரும் போய் தெரியாமல் அதில் காலை வச்சிடக்கூடாது. பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படாத பங்கு முதலீடுகள் இருக்குது. இப்போ தேசிய பங்குச்சந்தை, அந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறோம், அதனுடைய பங்கு வந்து பங்குச்சந்தையில் வந்து பட்டியலிடப்படலை, ஆனால் தனியாக வர்த்தமாக இந்த மாதிரி பங்குகளில் நான் பிரித்து முதலீடு செய்திருக்கிறேன். சார், கொஸ்டின் நம்பர் 4, உங்களோட கட் ஃபீலிங்கில் நீங்கள் எடுத்து ரைட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். ரைட்டான டெசிஷன் வந்து நிறைய ரைட்டும் இருக்குது, நிறைய ராங் டெசிஷன்ஸும் இருக்குது. ரொம்ப ஒரு ஃப்ராக்சர்டு இதாக தான் வந்திருக்கும். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிங்கிறது ஒரு 30 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் நிறைய இருந்திருக்கு ரைட் டெசிஷன்ஸை விட. அது அப்புறம் சரி பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு ஒரு காலகட்டமாக இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. உதாரணமாக நான் வந்து கொஞ்சம் முன்னால் சொன்ன மாதிரி ஒரு இப்போ ஸ்டீல் செக்டார் அது பெரிய வளர்ச்சி அடையுங்கிறத நான் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி அடையுங்கிறது நம்பிக்கை எனக்கு இருந்தால் கூட ஸ்டீல் செக்டாரில் வந்து எக்ஸஸ் கெப்பாசிட்டி இருக்குது, அல்லது நிறைய கடன் வாங்கிய நிறுவனங்களாக இருக்குது, அதில் பெரிய வளர்ச்சி இருக்காதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த வளர்ச்சி இருந்தது. அந்த மாதிரி சில துறைகளில் நான் முதலீடு செய்யாமல் விட்ட துறைகளை சொல்லலாம். முதலீடு செய்தது நான் எடுத்த ரைட் டெசிஷன் பார்த்தேன்னா உதாரணமாக தேசிய பங்குச்சந்தை நிறுவனத்தினுடைய அந்த பங்குகள் நான் வாங்கினேன். அது ஒரு ரைட் டெசிஷன் சொல்லலாம். அந்த மாதிரி பல டெசிஷன்ஸ் இருக்குது. ஒரு மேஜர் டெசிஷன் நான் சொல்ல முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் இதுதான், என்னை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாதது எதை சொல்லலாம்? ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். மிச்சம் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடலாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு அமைகிறது நம்ம நடத்துக்கிற விதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிர்ஷ்டமும் இருக்கணும். ரெண்டையும் பொறுத்த இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ விலை மதிக்க முடியாதது எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்க நம்முடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா
These are the people who are going to keep us happy. These are the people who are going to allow us to do what we want to do. ஸோ அந்த ஆங்கிளில் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கொஸ்டின் நம்பர் 6, ஒரு ஃபினான்ஷியல் மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன், இதை வந்து மற்றவங்க யாரும் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது எதுவாக இருக்கும்? அகைன் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆரம்ப காலகட்டங்களில். இப்போவும் சில சமயங்கள் அது நடக்குது, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணணும். என்னென்னா, நல்ல பங்குகளை ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறதுங்கிறது என்னால் மிக சுலபம். சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு, பட் ரொம்ப சுலபம். ஜஸ்ட் லைக் தட் என்னால் இது நல்ல பங்கு, இது நல்ல விலைன்னு ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிடுவேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு லாபம் வந்த பிறகு அது நிச்சயம் இன்னும் தொடர்ந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற நம்பிக்கை இருந்தால் கூட ஒரு பகுதியை நான் முன்னாலே விற்றுருப்பேன். அதை வச்சுருந்தேன்னா இன்றைக்கி அது பல மடங்காக இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் நான் அந்த எண்ணம் என்னை பாதிக்க விடுறதில்லை. ஏன்னா அந்த ஃபோமோன்னு சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு பங்குச்சந்தையிலையும் உண்டு. அது மாதிரியான எண்ணத்தில் நம்ம இருந்தோம்னா அது மேலும் பல தவறுகளை செய்ய தூண்டும். அதனால் நான் அது ஒரு தவறாக நினைக்கல. ஆனால் அது ஒரு ட்ராபேக்காக பல இடங்களில் எனக்கு இருந்திருக்கு. அதாவது ஒரு நல்ல பங்கை ஐடென்டிஃபை பண்ணி நல்ல விலையில் வாங்கிட்டு அதனுடைய முழு விலை போகிறதுக்கு வெயிட் பண்ணாமல் அவசரப்பட்டு சில நேரங்களில் அதனுடைய ஒரு பகுதியை விற்றுருக்கேங்கிறது நான் பார்க்குறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 7, உங்கள் லைஃப்பில் நீங்கள் தள்ளி போட்டு செஞ்ச ஒரு செலவு, இதனால் இப்போ அஃபோர்ட் பண்ண முடியும் ஆனால் நான் கொஞ்சம் நாள் கழித்து தான் வாங்கினேன். கார் வாங்குறது நான் பல ஆண்டுகள் தள்ளி போட்டிருக்கேன். முதல்ல வாங்கினது என்னுடைய செகண்ட் ஹேண்ட் கார் தான். அதற்கு அடுத்து வாங்கினதும் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரு. அதற்கப்புறம் கார் வாங்கிட்டு அது நார்மலாக 3லேருந்து 5 ஆண்டுகள் போகும்னா நான் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தள்ளி போட்டு தான் நான் காரை வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி எனக்கு ஒரு அடிக்ஷன். ஃபோனில் நான் அந்த மாதிரி ரொம்ப பண்ணதில்லை. நான் மற்றவங்களுக்கு சொன்னால் கூட எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா அந்த டெக்னாலஜி சைடில் எனக்கு ஒரு அப்டேஷன் இருக்கும் பொழுது எனக்கு அதை அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைப்பேன், பண்ணுவேன். பட் காரை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய அந்த டெசிஷன் தள்ளி போட்டு அப்படி தான் நான் வாங்கியிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 8, நாகப்பன் சார் நிறைய இன்டர்வியூஸில் சொல்கிறது நிறைய நியாயமற்ற செலவுகளை நம்ம இப்போ நியாயப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அப்படி இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு 3 விஷயங்கள் சொல்லலாமா? ஒன்று, ஈட்டிங் அவுட்னு சொல்லையில் எப்பயாவது இருக்க சாப்பிட போகிறதையோ குடும்பத்தோட ஒரு ஃபன் ஹாலிடே போகிறதையோ நான் சொல்லலை. ஒரு வாரத்தில் எடுத்துக்கிட்டால் எப்போ பார்த்தாலும் நம்ம ஈட்டிங் அவுட்டுங்கிறது வெளியே சாப்பிட்றதுங்கிறது. இப்போ ஒரு பேச்சுலர்ஸ் இருக்காங்க, அவங்கள நான் சொல்லலை. ஒரு குடும்பம் அவங்க ஈட்டிங் அவுட், தட் இஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியே சாப்பிட போகிறது அல்லது ஃபுட் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நம்ம அதிகமாக செலவு பண்ணுறதோட ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறோம்னு சொல்லலாம். இது ஒரு மேஜர். ரெண்டாவது, அடிக்கடி நம்முடைய வாகனங்களை மாற்றுறது, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக சொல்கிறேன். டெக்னாலஜி அது நான் சொன்னேன் இல்லையா, அது அந்த தவிர நானே சில சமயத்தில் செய்கிறேன்னு எனக்கு உணர்ந்தால் கூட மாற்றுறதுக்கான முயற்சிகள் நான் எடுக்கிறேன். பட் அது பண்ணணும். முதல்ல நம்ம தப்பு பண்ணுறோங்கிறத உணரணும். அதுவே உணரலை, நம்ம நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டோம். ஸோ அது ஒரு செலவாக சொல்லுவேன். மூன்றாவது பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிறதுக்கான வீடு நல்ல வசதியான வீடாக இருக்கணும், கம்ஃபர்டபுளான வீடாக இருக்கணும். அதற்கு மேல் தேவைக்கு மேலே நம்ம மேலும் மேலும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்கிறதுங்கிறது ஒரு பக்கம் சப் ஆப்டிமல் ரிட்டர்ன் நமக்கு வரும். நம்முடைய முதலீட்டிற்கு நமக்கே அது பாதகத்தை விளைவிக்கும். ரெண்டாவது, உண்மையிலேயே அந்த வீடோ அந்த இடமோ தேவைப்படக்கூடிய ஒருத்தர் அவர் வாங்குறதை நம்ம மறைமுகமாக தடுக்கிறோம். அது எப்படின்னு நம்ம அது நீண்ட விவாதம் பண்ணலாம் பின்னால். பட் ஆனால் அதையும் நம்ம தடுக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ 2 விதத்துலையும் ஒரு சமுதாயம் ஒரு சோஷியல் வியூவில் பார்த்தாலும் அது சரியாக இருக்காது, நமக்கே கூட பார்த்தோம்னா அது சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், அது கம்ஃபர்டபுளான வீடாக இருக்கணும். அந்த வீட்டில் நான் மாடியில் வாடகை கட்டி விடலாம், அதெல்லாம் தப்பில்லை. பட் அதை தாண்டி கண் காணாத ஒரு இடத்த வாங்கி போட்டு முதல்ல மாதம் போய் பார்ப்பேன், அப்புறம் வருஷத்துக்கு ஒருக்க போய் பார்ப்பேன், அப்புறம் பார்த்தா யாரும் அந்த இடத்த ஆக்குபை பண்ணி என்க்ரோச் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் அதுக்கு சண்டை போடுறது, இதெல்லாம் எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இதெல்லாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9, ஷேர் மார்க்கெட்டோட ஒரு சீக்ரெட் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஒரு சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய சீக்ரெட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் வெரி ஈஸி டு மேக் மணி இன் த ஸ்டாக் மார்க்கெட். பட் அதை நான் சொன்னேன்னா தவறாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் கண்ணை மூடிக்கிட்டு பணத்தை போடுற வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட். எனக்கு பர்சனலாக அது இட்ஸ் வெரி ஈஸி டு மேக் மணி இன் த மார்க்கெட் தேன் எனிவேர் எல்ஸ். வேறு எங்கேயும் பண்ணுறதை விட இது சுலபமானது. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் கம்மி. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 8%னா நான் 12% இங்கே வந்தால் நான் ஹாப்பியாக இருக்கேன். இதே ஒரு வட்டி தொழில் பண்ணுறவர் 24% கந்து வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு இது ஒத்து வராது. சீக்ரெட்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை செட் ரைட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், அது கரெக்டாக இருக்கணும். எனக்கு இதில் இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணால் வேறு இடத்துல இவ்வளோ தான் வரும், அதை விட இவ்வளோ கிடைச்சா எனக்கு சந்தோஷம். ஒன்று. ரெண்டாவது, நான் நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்ய காத்திருக்கேன் அப்படிங்கிறது ரெண்டாவது. அது பேஷன்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கணும். குவாலிட்டின்னு சொல்லும்பொழுது குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட், அவங்களுடைய கிரெடிபிலிட்டி, அவங்களுடைய எஃபிஷியன்சி, இதெல்லாம் நம்ம பார்த்து முதலீடு செய்யணும். பண்ணால் அவங்க ஒரு காலகட்டத்தில் தவறாக அந்த நிறுவனம் ஒரு பாதைக்கு போனால் கூட அதை சரி செய்து மீண்டும் எழுந்து வருவதற்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. சென்னையிலே அந்த மாதிரி நிறுவனங்கள் என்னால் சொல்ல முடியும். ஃபார்மா கெமிக்கல் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. பேன் இண்டியாவில் நிறைய அந்த மாதிரி நிறுவனங்கள் நல்ல நிர்வாகமும் நல்ல துறையில் அவங்க இருந்ததுனால ஒரு மோசமான காலகட்டத்தை தாண்டி திரும்ப மீண்டெழுந்து வந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. உதாரணமாக டாடா மோட்டார்ஸ் சொல்லலாம், டாடா ஸ்டீல் சொல்லலாம். திரும்பவும் இந்த பங்குகள் நான் பரிந்துரைக்கலை. அவங்க இன்றைக்கி அவங்களுடைய விலை கூட இருக்கலாம், குறைச்சிருக்கலாம், நம்ம பார்த்து முதலீடு செய்யணும். ஆனால் they went through a bad patch,
பட் நிர்வாகம் நல்ல நிர்வாகமாக இருந்ததுனால, அந்த துறை நல்ல வளர்ச்சிக்கூடிய துறையாக இருந்ததுனால அதை தாண்டி அவங்க வந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரைஸை பார்க்கணும், அது என்ன வேல்யூவேஷனுங்கிறத பார்க்கணும். சார் கொஸ்டின் நம்பர் 10 ஃபைனல் கொஸ்டின் சார். ஒன் காமன் ஃபினான்ஷியல் டிப் நீங்கள் எல்லாருக்குமே காமனாக சொல்லணும் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? டூ யுவர் ஹோம்ஒர்க். இட் இஸ் நாட் ஈஸி டு எக்ஸ்பெக்ட். ஒரு குறுகிய காலத்தில் அதிக ரிட்டர்ன் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக அந்த முழு பணமும் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. கவனமாக இருக்கணும். சதுரங்க விளையாட்டு பார்த்தா போதும். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு 10 கொஸ்டின்ஸ் 10 ஆன்சர்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நிறையவே நேர்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நேர்களே, இன்னைக்கு நாகப்பன் சாரோட ஃபினான்ஷியல் டிப்ஸ் வந்து நிறையவே நம்ம கேட்டிருந்தோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.